ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி அவரது கணவர் முருகன் இருக்கும் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முருகன், அவரது மனைவி நளினி, சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு 1999 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. நளினிக்கு குழந்தை பிறந்ததைத் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. நால்வரும் வேலூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டு வேலூர் சிறை அதிகாரிகள் மீது நளினி புகார் கூறியதைத் தொடர்ந்து சென்னை புழலில் உள்ள மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் முருகன் உள்ளிட்ட மூவரின் கருணை மனுக்களை ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் கடந்த மாதம் நிராகரித்ததைத் தொடர்ந்து மூவரும் செப்டம்பர் 9 தூக்கிலிடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடரப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற 8 வாரத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தூக்கு தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் கணவன் முருகனுடன் நாட்களை கழிக்க எண்ணிய நளினி தன்னையும் வேலூர் சிறைக்கு மாற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். அதை சிறைத்துறை ஏற்றது. அதன்படி நளினி சென்னையிலிருந்து வேலூர் சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வேலூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்.